ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலைல என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம். அப்புறம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரியல் வந்து முட்டைக்கோசு பருப்பெல்லாம் போட்டு பொரியல் வச்சுருக்கேன், பாசிப்பருப்பு போட்டு. அப்புறம் வந்து இது வந்து புதினா சட்னி, புதினா கொத்தமல்லி ரெண்டுமே போட்டு வச்சுருக்கேன் பிள்ளைங்களுக்கு தோசைக்கு. அப்புறம் வந்து பட்டாணி குழம்பு வச்சுருக்கிறேன். பட்டாணி குழம்பு நல்லாயிருக்கும், தேங்காய் அரைச்சி ஊற்றாம தான் வச்சுருக்கேன். இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். மணி 8:15 ஆச்சு. இன்னும் பிள்ளைங்களுக்கு தலசி விட்டுட்டு நானும் கிளம்பி குளிச்சுட்டு என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் போகணும். தோசை ஊற்றிட்டுருக்கேன் பிள்ளைங்களுக்கு. இந்த கல்லை வந்து சப்பாத்தி போட்டதுனால கொஞ்சம் வரமாட்டேங்குது, வெங்காயம் தேய்ச்சா வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். இன்னும் அவசர அவசரமாக கிளம்ப வேண்டியதான். 9 மணிக்குள்ளே நான் வேலைக்கு போகணும். இன்னும் பிள்ளைங்க 2க்கு தலை சீவணும். அவங்கள தாட்டி விட்டா நான் ஃப்ரீயாக நிம்மதியாக போவேன். தோசை ஊற்றிக்கிட்டே தான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். பாருங்கள், ஊற்றுறேன் பாருங்கள். 2 கல் வச்சு வேலையை முடிச்சிடலாம். அப்படியே இடையில நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். குளிக்காதனால நான் சாப்பிடல. நைட்லாம் தோசை ஊற்றினேன்னா நான் இடையில சாப்பிட்டுக்குவேன். அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் வேலையை முடிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் போடுங்க. லைக்கே விழுக மாட்டேங்குது, வியூஸே போக மாட்டேங்குது. அதனால தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு விருப்பம் இல்லை. பாய்.